தமிழகத்தில் வெள்ளம் உறுதியாகி இருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே கடந்த 24 மணி நேரத்துல பார்த்திருப்பீங்க. குறிப்பா தென் தமிழகத்திலும் மழை தொடங்கியாச்சு. அதே மாரி வட தமிழகத்திலும் மழை தொடங்கியாச்சு. இன்னும் பல்வேறு பகுதிகள் மழை இன்னும் தொடங்காத பகுதிகளிலும் மழை தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. அதனால எல்லா நாளுமே நமக்கு கனமழை கிடைக்குமா? அப்படின்னு தான் பலருடைய கேள்விகளாக இருக்கு. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் நண்பர்களே. நீங்க ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழகத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பொறுத்தவரை தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும். ஒரு சில இடங்கள்ல கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இனிமே எதிர்பார்க்கலாம். ஏன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டுமே திருநெல்வேலி, தூத்துக்குடி, அதே மாதிரி கன்னியாகுமரி, தேனி, தென்காசி போன்ற பல்வேறு தென் மாவட்ட பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளிலும் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அளவிற்கு மழை பொழிவு பதிவாயிருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் அடிக்கடி நம்ம சேனல்ல சொல்லிக்கிட்டே இருப்போம். நாலுமுக்கு, ஊத்து, காக்காட்சி போன்ற இடங்கள் அடிக்கடி நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா சொல்லி கொண்டே இருப்போம். அந்த பகுதிகளில் மட்டுமே 29 சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகி இருக்கிறது. இது தொடர்ந்து வரலாறு காணாத மழை பொழிவாக மாறிக்கொண்டிருக்கு. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கர்நாடகா மற்றும் கேரளாவில் அதிக மழை பொழிவின் காரணமாக மேட்டூருக்கு நீர் வரத்து அப்படிங்கிறது சீக்கிரத்தில் அதிகரிக்கும். இதெல்லாம் நம்ம எப்பயே சொல்லிட்டோம். இன்றைக்கு தான் இன்னைக்கு பல செய்திகள்ல சொல்லி கொண்டிருக்கிறாங்க கர்நாடகாவில் நீர் திறப்பு அப்படின்ட்டு. பல நாட்களாக நம்ம அறிவிப்புகள்ல கொடுத்துக்கிட்டே இருந்தோம். இந்த ஜூலை இறுதி மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரத்துல கர்நாடகாவே தமிழகத்திற்கு தண்ணீரை திறந்து விட்டுறோம். நம்ம எந்த ஒரு போராட்டமும் பண்ண தேவையில்லை. ஏன்னா அங்க நமக்கு மழை பொழிவு ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்க போகுது. ஜூலை மாதத்திலேயே 70% அங்க இருக்கக்கூடிய அணைகள் 70% நிரம்பியாச்சு. இப்போ அதீத கனமழை கர்நாடகாவுக்கு வரும் பொழுது நீர் வரத்து கபினி மற்றும் கிருஷ்ணசாகர் அணைகள்ல நீர் வரத்து பொறுத்தவரை 20,000 கன அடி தண்ணீருக்கு மேல வந்து கொண்டிருக்கு. அதுல தமிழகத்திற்கு 8,000 முதல் 12,000 கன அடி வரைக்கும் திறப்பதற்கான ஒரு சாதகமான சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு. சீக்கிரத்தில் கபினி அணை முழு கொள்ளளவை எட்டும். இன்னும் ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுங்க. கபினி அணை பொறுத்த வரைக்கும் முழு கொள்ளளவை எட்டுவதற்கான வாய்ப்புகள் சாத்தியமான கூறுகள் இருக்கு. அதே மாதிரி கிருஷ்ணசாகர் அணை பொறுத்த வரைக்கும் விரைவில் நிரம்பக்கூடும். அதனால வேகமாக ஆகஸ்ட் 8ஆம் தேதிகளுக்குள் நிச்சயமாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அணைகள் நிரம்பி தமிழகத்திற்கு போதுமான அளவு தண்ணீர் திறப்பதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கும். அதனால அங்க இருக்கக்கூடிய அணைகள் நிரம்பியாச்சு அப்படின்னா தண்ணீர் தேக்குவதற்கு வேற எங்கேயும் வாய்ப்பு இருக்காது. மொத்த தண்ணீரையும் தமிழகத்திற்கு தான் திறந்து விட்டாகணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது இந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க எவ்வளவு பெரிய மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பாருங்க. ஒகேனக்கல்ல வெள்ளப்பெருக்கு ஏற்படும். கண்டிப்பா ஒகேனக்கல் பகுதிகளில் ஆகஸ்ட் 2வது 3வது வாரங்கள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்படும். இந்த மாத இறுதிக்குள்ளாக போதுமான அளவு தண்ணீர் தொடர்ந்து திறந்து விடப்படக்கூடும். கர்நாடகாவிலிருந்து மழை பொழிவு மிக அருமையாக இருக்கு. கடந்த ஜூன் ஜூலையை விட இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிக ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை தென்மேற்கு பருவமழை நம்ம பார்க்கிறோம். ஆகவே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஜூலை இறுதி மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் கனமழை கொட்டி தீர்க்கும் என்று ஏற்கனவே நம்ம சேனல்ல தேதிகள் முதற்கொண்டு நம்ம அறிவிச்சிருக்கிறோம். பல நாட்களாக ஜூலை கடைசியிலையும் ஆகஸ்ட் முதல் வாரத்திலையும் நல்ல மழை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த திருநெல்வேலி, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களுக்கு ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்டது. இப்போ ஓரளவு மிதமான மழை வந்தாலும் உங்களுக்கு கனமழை மிக மோசமாக ஆகஸ்ட்ல நல்ல மழை கிடைக்குங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 29 சென்டிமீட்டர் 27 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிவுகள் பதிவாகிருக்கு. இது ஆரம்ப கட்டம் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஆரம்ப கட்டம் தான். இன்னும் வடகிழக்கு பருவமழைன்னு ஒன்று இருக்கு. சென்னையிலிருந்து புதுக்கோட்டை வரைக்கும் மொத்த இடமும் தண்ணீரில் கண்டிப்பாக மிதக்கும். டெல்டாவில் ஒரு புயல் சின்னமும், அதே மாதிரி சென்னை மற்றும் ஆந்திராவை நோக்கி ஒரு புயல் சின்னமும் கண்டிப்பா நமக்கு காத்திருக்கிறது. தாழ்வு மண்டலங்கள் கண்டிப்பா அதிகப்படியான தாழ்வு மண்டலங்கள் தென் மாவட்டங்களை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா 3 முதல் 6 வரைக்குமே இந்த வாட்டி நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தடுத்து, அதாவது நீண்ட நாட்கள் நேரம் எடுத்துக்காம அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி குறிப்பா நவம்பர் மாதத்துல அதிக அளவுல நமக்கு தமிழகத்துல குறிப்பா கடலோர மாவட்டங்கள்ல கரை கிடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஆகவே அடுத்து வரும் தினங்களில் மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டங்களில் மேற்கு பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கும். அப்போ மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும்
தென்காசி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் தொடர்ந்து மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். குன்னூர், கோத்தகிரி, அவலாஞ்சி, குந்தா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் பல இடங்கள்ல கடுமையான கனமழை புரட்டி போடும். அதே மாதிரி கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகளில் வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லாறு உள்ளிட்ட இடங்களிலும் மிக கடுமையான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லாறுல, தேனி, தென்காசியில கனமழை தொடர்ந்து நீடிக்கக்கூடும். அடுத்து வரும் நாட்கள் இன்னும் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். இப்பதான் தேனி, தென்காசியில பருவமழையே ஆரம்பிச்சிருக்கு. இனிமே தான் உங்களுக்கு மழை பொழியும். நீண்ட நாட்களாக மழை இல்லாம இருந்தீங்க, கண்டிப்பா உங்களுக்கு மழை கிடைக்கும், கவலைப்படாதீங்க. தேனி மற்றும் தென்காசி மக்களே, மிக அருமையான ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு காத்திருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், அதுதான் இப்ப மிக கனமழை பட்டியலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீலகிரி மாவட்டத்துல குன்னூர், கோத்தகிரி உட்பட எல்லா இடங்களிலும் கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும். கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதிகள், வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லாறுல மிக கனமழையும், நகர பகுதிகளில் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. தேனி மாவட்டங்கள்ல ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கம்பம், போடிநாயகனூர், பெரியாறு, இப்போ நிறைய இடங்கள் இருக்கு. ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி பல இடங்களிலும் தேனி மாவட்டங்களில் பரவலாக நல்ல ஒரு மழை தீவிரம் கிடைக்கும். கன்னியாகுமரியில் புத்தனணை, பேச்சிப்பாறை, சிவலோகம், கன்னிமார் உள்ளிட்ட பெரும்பாலான கன்னியாகுமரி மாவட்டங்களில் நமக்கு அதிக மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். அதாவது ஒரு இரவு போதும், ஒரு இரவுல இத்தனை நாட்கள் பெய்யாத மழை ஒரு இரவுல பதிவாகும். நம்ம ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பதாக நம்ம சொல்லியிருந்தோம், குறுகிய காலகட்டத்தில் அதிக மழை பொழிவு, அதுதான் 2026. இந்த வருஷத்துக்கான மீதமுள்ள நாட்களுக்கான வானிலை அறிக்கை சொல்லணும் அப்படின்னா ஒரே வார்த்தையில முடிச்சிடலாம். குறுகிய நேரத்தில் 3 மணி நேரம் அல்லது ஒரு 6 மணி நேரத்துல ஒரு மாதத்துக்கு தேவையான மொத்த மழையும் அதிலே நமக்கு பதிவாகிடும், மொத்தமா பதிவாகிட்டு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு மழையா தான் இந்த 2026 மீதி இருக்கக்கூடிய மாதங்கள்ல, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மற்றும் டிசம்பர்ல குறுகிய காலகட்ட மழை பொழிவு, ஆனா அதீத மழை பொழிவாக பதிவாகும். அதனால ஏரிகள், குளங்கள் எல்லாத்தையும் தூர்வாரி வைத்து கொள்ளணும். அப்போதான் நமக்கு எவ்வளவு மழை வந்தாலும் அந்த தண்ணீரை சேமித்து வைக்கிறதுக்கு நம்ம ஏற்பாடுகள் நம்ம செய்யணும். அதனால சீரான அளவுல மழை பொழிவுங்கிறதுல பேச்சுக்கே இனிமே இடம் இருக்காது. குறுகிய காலகட்ட அளவுல நமக்கு அதிக மழை பொழிவானது பதிவாகிட்டு போயிடும். கனமழை எச்சரிக்கை. வட தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மிதமானது முதல் கனமழை எதிர்பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் பெரும்பாலான இடங்களில் மிதமானது முதல் கனமழை வரைக்கும் பதிவாகக்கூடும். வட தமிழகத்தில் அநேக இடங்களில் தொடர்ந்து மழை பொழிவுகள் எதிர்பார்க்கப்படுது. டெல்டா மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். பகுதியாக சில இடங்களில் மிதமான மழையானது பெய்யக்கூடும். ஆகவே டெல்டா மாவட்டங்கள் எப்படிங்க, மழை பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்குமா அப்படின்னு சிலர் கேட்டிருந்தீங்க. டெல்டா மாவட்டங்களில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வட தமிழகத்துல மழை எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்கிறோம். மாலை நேரங்கள் அல்லது இரவு நேரத்துல கூட இடியுடன் கூடிய கனமழை வரலாம். 10 மணி 11 மணி கூட நமக்கு மழை பொழிவுக்கான சாதகமான சூழ்நிலை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழையானது உறுதியா நம்ம எதிர்பார்க்கலாம். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பகுதியாக நமக்கு மிதமான மழையானது நிச்சயம் பதிவாகும். ஓரிரு இடங்களில் இடி மின்னல் கடுமையாக இருக்கும். இரவு நேர மழை வாய்ப்பும் இனி வரும் நாட்கள் படிப்படியாக உள் மாவட்டங்களிலும், சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் பரவலாக மிதமான மழை பொழிவுகள் அதிகரிக்கக்கூடும். டெல்டா மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் பகுதியாக சில இடங்களில் மிதமான மழை, அதாவது தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை போன்ற இடங்களில் கனமழை பதிவாகும். மற்றபடி திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், காரைக்கால், மயிலாடுதுறை இது போன்ற இடங்கள்ல நமக்கு லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை மதுரை மாவட்டத்தில் 40.4 டிகிரி செல்சியஸாக மதுரை மாவட்டங்களில் நமக்கு வெப்பநிலையானது பதிவாகி இருக்கிறது. அதே மாதிரி கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவில் பாருங்க எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்குன்னு. 4முக்கு 29 சென்டிமீட்டர், ஊத்துல 27 சென்டிமீட்டர், காக்காட்சியில் 19 சென்டிமீட்டர், இதெல்லாம் திருநெல்வேலி மாவட்டங்கள். அடுத்து காளிகேசம் 14 சென்டிமீட்டர், சிற்றாறு கன்னியாகுமரி போன்ற இடங்களில் 12 சென்டிமீட்டர், கீரிப்பாறை 12 சென்டிமீட்டர், பெரியாறு 11 சென்டிமீட்டர், மாஞ்சோலை 11 சென்டிமீட்டர், பேச்சிப்பாறை 11 சென்டிமீட்டர், புத்தனணை 11 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. உபாசியில 11 சென்டிமீட்டர்,
தேக்கடியில் 9 சென்டிமீட்டரும், குழித்துறையில் தலா 9 சென்டிமீட்டரும், மாம்பழத்துறையாறு 8 சென்டிமீட்டர், வால்பாறை 8 சென்டிமீட்டர், குன்னூர்ல 7 சென்டிமீட்டர், ஒரத்தநாடு பகுதியில் 7 சென்டிமீட்டர், திருப்பரப்பு 6 சென்டிமீட்டர், தென்காசி 5 சென்டிமீட்டர், புதுக்கோட்டையில் 5 சென்டிமீட்டர், ராதாபுரம் பகுதியில் தலா 5 சென்டிமீட்டரும், பாபநாசத்தில் 4 சென்டிமீட்டர் மழை பொழிவும், செங்கோட்டையில் 4 சென்டிமீட்டரும், பெரியகுளத்தில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவும், மன்னார்குடியில் 2 சென்டிமீட்டரும், வெட்டிக்காடு 1 சென்டிமீட்டர் மழையும், சாத்தான்குளம் பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாகியிருக்கிறது. இனி அடுத்தடுத்து வரும் நாட்களிலும் தமிழகத்தில் அதிகபட்ச மழை பொழிவுகளை இனிமே நம்ம எதிர்பார்க்கலாம். எந்தெந்த தேதிகள் எந்தெந்த நாட்கள் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு மிக தெளிவாக நம்ம அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறோம். இனி வரப்போகிற நாட்களிலும் ஒரு தொடர் கனமழையானது உறுதியாக எதிர்பாருங்க. லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இனி தமிழகத்தில் தினந்தோறும் கனமழையும் உறுதியாக எதிர்பார்க்க முடியும்.